20,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு புது ஸ்மார்ட் போன் வாங்குறதா இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிட்ட Moto G96 ஸ்மார்ட் போன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் குயிக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த வாட்டி எதுவுமே வரலைங்க. ஸோ ஓப்பன் பண்ணோட உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, புக்லெட்ஸ், சார்ஜர் அண்ட் சார்ஜிங் கேபிள், கூடவே நமக்கு சிம் அட்ஜஸ்டர் பின்னும் இருக்கு. அவ்வளவுதான். இப்போ டிசைனை பாருங்க. பின்பக்கம் அதே பிரீமியமான ஒரு வீகன் லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃபோன் செம லைட்டா அண்ட் தின்னா இருக்குதுங்க. இது போக இன்னொரு 3 கலர் ஆப்ஷன்ஸுமே நமக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ வெயிட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 165 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், 178 இருக்கு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லைட் வெயிட்டா இந்த மாதிரி கர்வியான ஸ்மார்ட் போனை கையில பிடிச்ச ஃபீல் வந்துடுச்சு. அது ஏன்றது உங்களுக்கே தெரியும். மற்றபடி பிசிக்கல் ஓரியன் பாத்தீங்கன்னா வலது பக்கமாக ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்திருக்காங்க, பவர் பட்டன், வால்யூம் பக்க கீஸ் இருக்கு, டாப்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்கு, இடது பக்கமா எதுவும் கிடையாது. கீழே பாத்தீங்கன்னா நமக்கு சிம் ஸ்லாட், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு. பில்ட பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் பிளாஸ்டிக் கொடுத்திருக்காங்க, பின் பக்கம் வீகன் லெதர் அண்ட் ஃப்ரண்ட்ல நமக்கு கார்னிங் கிளாஸ் ஸ்பைக்கான ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. அண்ட் இந்த வாட்டி ஒரு பெரிய அப்கிரேட் என்னன்னா இதுல IP68 கலர் ரேட்டிங்கும் இருக்கு அண்ட் வாட்டர் டச் கொடுத்திருக்காங்க. மத்தபடி டிஸ்ப்ளே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ்க்கான 3D கர்வ்டு pOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல கர்வியா ஃபுல் ஃபினிஷ்டா தெரியும். அந்த சின் மட்டும் கொஞ்சமா எட்டி பார்க்கும். மத்தபடி 6.67 இன்ச்க்கான ஒரு 10 பிட் பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. DCI-P3 கலர் கேமராவோட ஒரு ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல 1600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. அண்ட் HBM பொறுத்த வரைக்கும் 1200 நிட்ஸ் தான். இன்டோர்ல யூஸ் பண்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவுட்டோர்ல கூட விசிபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சரி, நம்ம ஏதாச்சும் கண்டென்ட் ப்ளே பண்ண முடியுமான்னு சொல்லி யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் பக்கம் போனா அங்க அதுக்கான சப்போர்ட் இல்ல. அண்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் தந்திருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் கீழ தான் இருக்கு. ஓபன் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமா தான் வர்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு தேவை. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி இதுல டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. பட்ஜெட் எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்றது நல்ல விஷயம். சரி, குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அதுதான் நமக்கு தேவை. சவுண்ட் குவாலிட்டி இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே இருந்துங்க. கிளாரிட்டியுமே நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் திங் அப்படின்னா இந்த கேமரா தான். சரி, கேமரால என்ன இருக்குன்றத சொல்லிடுறேன். 50 மெகாபிக்சலுக்கான Sony LYT 700C சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. OIS ஓட வருது. இரண்டாவதாக 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 32 மெகாபிக்சல் செல்ஃபியை கொடுத்திருக்காங்க. சோ இந்த போட்டோஸ்லாம் வந்து பாருங்க, நார்மல் கலரோட கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தான் வந்து கொடுத்திருக்கு. சேச்சுரேஷனும் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. பேக் லெவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. இதெல்லாம் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் மிகப்பெரிய இன்னொரு பிளஸ் என்னன்னா இந்த வாட்டி அப்கிரேட் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள், எல்லா லென்ஸ் மூலமாவும் நீங்க 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும், இன்க்ளூடிங் செல்ஃபி. சோ அதோட சாம்பிள்ஸும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரியர் ஃபேசிங் கேமரா 4K 30 fps கான சப்போர்ட் தான் இருக்குது. அண்ட் ஆடியோ வீடியோலாம் பார்க்க எப்படி இருக்குது. அண்ட் என்னோட ஆரஞ்சு கலர் டிஷர்ட், ஆரஞ்சு கலர்லேயே தெரியுதா, அப்படியே வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. ஸ்டெபிலிட்டிலாம் அப்படி இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா சர்ப்ரைசிங்லி 4K 30க்கான சப்போர்ட்டுமே இருக்குது. ஓகே, இதில் ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்டு இந்த பக்கம் இந்த பிளாக் ஷர்ட் காய் அண்ட் இப்படி மேலே பார்க்கும்போது அண்ட் ஆடியோட கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மற்றபடி நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ மேஜிக் எரேசர், ஏஐ மேஜிக் எடிட்டர், கூடவே நமக்கு ஏஐ சூப்பர் ஜூம், ஏஐ ஆட்டோ ஸ்மைல் கேப்சர் அண்ட் நம்ம இந்த டில்ட் ஷிஃப்ட் மோட்லாம் பார்த்துருப்போம்ல, அப்படி திருப்பி எடுக்கிறது. அது பெர்ஃபார்மன்ஸ்க்கு போன வாட்டியோட ஒரு பெரிய ஜம்ப்னு சொல்லலாம். Snapdragon 7S Gen 2 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசர். நாங்கள் வழக்கம் போல நம்மளுடைய பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் ரன் பண்ணி பார்த்தோம். AnTuTu பொறுத்த வரைக்கும் 6 லட்சம் கிட்ட வருது. 3D மார்க்கை பொறுத்த வரைக்கும் 98% ஸ்டெபிலிட்டி, சர்ப்ரைசிங். CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளா இருக்கு 93%, which is really good. So இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்கோர்ஸ் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது. பட் ப்ராக்டிக்கலா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கறவங்களுக்கு நீங்க சின்ன கேம்ஸ் அசால்ட்டா விளையாடிக்கலாம். ஆஸ்பால்ட் விளையாடணும்னா நீங்க விளையாடிக்க முடியும். இல்ல BGMல எவ்வளவு வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு கேட்கறவங்களுக்கு 60 FPS தான். பட் அதுவுமே மாடரேட்டா தான், நீங்க ரொம்ப அதிகமா புஷ் பண்ணக்கூடாது. 8GB கான RAM, 128GB கான ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஒன்று, இன்னொன்று 256GB ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வேரியன்ட் இருக்குங்க. அண்ட் OS பொறுத்த வரைக்கும் இதுல அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல Android 15 கொடுத்துருக்காங்க. அண்ட் Hello UI தான் இதுலயுமே இருக்கு. ரொம்ப ஸ்லீக்கா ஸ்னாப்பியா இருக்கு. அதுல எந்த ஒரு விஷயமே கிடையாது. பிளஸ் 2 ப்ளோட்வேர்ஸ் மட்டும் இருக்கு, வேணாம்னா தூக்கிக்கலாம். பட் இந்த UI கூட சேர்ந்து நமக்கு மோட்டோடைய அந்த திங்க் ஷீல்ட் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் ஸ்மார்ட் கனெக்ட் 2.0 இருக்கு, ஃபேமிலி ஸ்பேஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் கனெக்ட் 2.0 வச்சு நம்ம சிஸ்டம் கூட கனெக்ட் பண்றது, சீம்லெஸ் ஆக்டிவேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க போனை வச்சு செய்ய முடியும். 5500 mAh கான பேட்டரியை இந்த ஃபார்ம் ஃபேக்டரியிலே கொடுத்திருக்காங்க. 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். போன வாட்டியை விட இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 500 mAh கான பேட்டரி மட்டும் ஏற்றிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அதுவே தான் இருக்கு. ஸோ கேஷுவல் யூசேஜ்க்கு உங்களுக்கு இந்த ப்ராசரை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா வந்துரும். கனெக்டிவிட்டிக்கு 13 5G பேண்ட்ஸ், VoNR கான சப்போர்ட்டும் இருக்கு. Bluetooth 5.2 and Wi-Fi 5 கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போனை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. அண்ட் இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் மட்டும் தான். உங்களுக்கு இதுடைய ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா கொண்டு வரேன். என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.